ஹாப்பி பர்த்டேம்மா. எனக்கு வந்து உன்னோட பற்றி யோசிக்கும்போது சின்ன வயசில் எப்போவுமே நான் வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது ரொம்ப ஆசையாக ஓடி வருவேன். ஏன்னா வந்து நீ நல்லா வாசனையாக வந்து டேஸ்டியாக அப்பம் பண்ணி வைப்ப சில டைம், அப்புறம் பஜ்ஜி தான் பண்ணி வைப்பேன். என்ன இருக்கும்னு அப்படியே ஆவலாக ஈவினிங் வருவேன். ஈவினிங் ஸ்நாக் ஏன்னா சின்ன டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்துன்னு போவேன் மத்தியானம். அப்போ ஈவினிங் வந்து சுட சுட நீ ஏதாவது பண்ணியிருப்பேன்னு வருவேன். ரொம்ப நல்லா பண்ணுவேன், எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் சாப்பிட. அப்புறம் வந்து நல்ல சண்டே ஆனால் வந்து சூப்பர் வெங்காய சாம்பார் நல்ல டேஸ்டியாக இருக்கும். அந்த வடாம்லாம் நீயே போடுவ. அதெல்லாம் நான் வந்து யோசித்து பார்க்கவே முடியல எனக்கு. ஏன்னா வந்து அந்த ஃபெசிலிட்டியும் இல்லை வெயிலில் போய் போட. பட் இருந்தாலும் அந்த வடாம்லாம் ரொம்ப நல்லா போடுவேன். அப்புறம் வந்து நல்லா வந்து நல்லா கவனிச்சுப்பேன் குழந்தைங்களெல்லாம், எங்களெல்லாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீ உன்னோட வடாம்லாம் சாப்பிட்றதுக்கெலாம் சண்டே ஆனால் அதை ஃப்ரை பண்ணும்போது சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் நீ ஒரு சின்ன இது சொல்கிறேன், ஊருக்கெலாம் போயிட்டு நீ வந்தேன்னா, நீ அப்போ எங்கேயா ஊருக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் நான் 9th 10th இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி. அப்போ அது வந்தால் நீ வந்து என்ன இப்படி வச்சுருக்கு கிச்சன் அது இது திட்டுவேன். எனக்கு அப்போ கோபமாக வரும், என்னடா இது அப்படின்னு. அப்புறம் வந்து நாங்கள் சண்டை போடும்போதெல்லாம் வந்து எங்களை இது பண்ணி சமாதானப்படுத்துவேன். ஆக்சுவலாக ரொம்ப வந்து உன்னோட சமையல் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இது என்னென்னா, நீ வந்து உன்னோக்கிட்ட ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி வந்து தாராள மனசு. யார் வந்தாலும் எல்லாம் வந்து தாராளமாக கொடுப்ப. அப்புறம் வந்து அன்பாக கவனிப்ப. எல்லாம் பயங்கர வந்து அதாவது ஹோஸ்டிங் அப்படின்னா, வரவங்களெல்லாம் கவனிக்கிறது அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன கற்றுக்கணும். அந்த மாதிரி இப்போ ரீசன்ட் டைம்ஸ்லலாம் கூட நான் உன்னோட ஆட்டோவில் வரும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். டக்குன்னு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கும்போது ஆட்டோ டிரைவருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கும் வாங்கிலாம் கொடுப்பேன். கணக்கே பார்க்க மாட்டேன். ரொம்ப தாராளம் நீ. அது வந்து உன்னோட குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீ கூட சொல்லுவதுமா இறைக்கிற கிணறு தான் ஊரும் சொல்லுவேன்ல, நிறைய கொடுக்க தான் நம்மளுக்கு சேரும். அது வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் நானும் கடைப்பிடிக்கணும்னு உங்ககிட்டேன்னு கற்றுன்ட்ருக்கேன். அது அந்த குவாலிட்டி வந்து அந்த குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல தாராள மனசு, இந்த கணக்கு பார்க்குறதே கிடையாது நீ வந்து எப்போவுமே. அப்போ அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நல்லா கவனிப்பேன் யார் வந்தாலும். ஊறுகாய் போடுறதுலாம் வந்து ஆவக்காய் ஊறுகாய் டேஸ்டியாக போடுறதில்ல, அதை பார்த்து தான் நான் இப்போ ரீசெண்டாக இன்ஸ்பயர் ஆகி நான் ஒரு தடவையாவது போடணும்னு சொல்லி நீ கொடுத்த மாங்காயில் ஆவக்காய் போட்டேன். ரொம்ப நல்லா வந்தது, சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி உங்கள்கிட்ட வந்து அந்த ஆவக்காய் ஊறுகாய் வந்து உன்ன மாதிரியே வந்து போட்டேன்னு சந்தோஷமாக இருந்தது எனக்கு. உன்னோட ஊறுகாய் எல்லாமே நல்லாயிருக்கும். வந்து நீ எப்போவுமே வந்து சுறுசுறுப்பாக வேலை பண்ணுறல, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் அதை ஃபாலோ பண்ணணுன்னு பார்க்குறேன். முடிஞ்ச வரைக்கும் பண்ணின்னு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த கால் பெயின்லாம் இருந்தால் கூட பண்ணுறேன். ஏன்னா வந்து நீ இந்த வயசுலேயும் வந்து வீட்டு வேலையெல்லாம் கரெக்டாக வந்து நீயே பண்ணிட்டு ஆளெல்லாம் வச்சுக்காம நீயே ஆக்டிவாக வந்து சமைச்சுண்டு எல்லாம் பண்ணுறல்ல. ஒன்று வந்து நிஜமாகவே அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஆனால் வந்து அது வந்து நிறைய பேருக்கு வராது. அது நீ இன்னும் நல்ல ஹெல்த்தோட நிறைய வருஷம் நல்லா ஆயுள் ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணும். நீ வந்து கொடுக்குற மாங்காய் தேங்காயில் தான் எங்கள் வீட்டில் எல்லாம் வந்து ஓடிட்டு இருக்கோம். எப்போவுமே உன்னோட மாங்காய் வந்து வெயிட் பண்ணுவேன் நான். எல்லா ரெசிபீஸும் இந்த சுண்டா, அப்புறம் ஊறுகாய், தொக்கு, அப்புறம் மேங்கோ ஷீட் எல்லாம் வந்து நான் பண்ணுறதுக்கு வந்து நீ இன்ஸ்பயர் பண்ணதே நீ தான். ஏன்னா உன்னோட மாங்காய் வச்சு என்ன பண்ணணும்னு யோசிச்சு பண்ணி நிறைய கற்றுண்ட ரெசிபீஸ்லாம். அப்புறம் தேங்காய் எப்போது நீ கொடுக்குற தேங்காய் தான் எங்கள் ஆற்றுல தேங்காய் சமையல் எப்போ பார்த்தாலும் தேங்காய் சமையல் யூஸ் பண்ணுவோம். தேங்காய் சேர்த்துறது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்கல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. இப்போ நமக்கு காட்ஸ் கிஃப்ட்டு தான் அம்மாத்துலேருந்து எல்லாம் வருதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உன்னோட சிரிப்பு இதில் சில டைம் வந்து நல்ல ஜோக்காக வந்து பயங்கரமாக சிரிப்பேன். ரொம்ப மனசு விட்டு பெருசாக சிரிப்பேன் இல்லை, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலி நீ அன்பாக இருப்ப எப்போவுமே. உனக்கு வந்து மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. லவ் யூ அம்மா. பாய். சாரி, ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன். அதான் அந்த செகண்ட் பார்ட் வீடியோ வருது. ஆக்சுவலி நீ ரொம்ப அழகாக வரைவ, அது நான் சொல்ல மறந்து போயிட்டேனே. நீ வந்து ரொம்ப சூப்பராக வரைவ. பெயிண்டிங் கிளாஸஸ்லாம் எடுத்திருந்த. அப்போல்லாம் எங்களுக்கு வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்ல. ஆனால் மேபி உன்னோட ஜீன் கொஞ்சம் என்னோடதுல கொஞ்சம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் பெரிய வந்து லெவல் ஆர்டிஸ்ட்டாக வரையலைன்னா கூட வந்து கொஞ்சம் உன்னோட ஜீன் வந்ததுனால தான் கொஞ்சம் திடீர்னு அந்த வரைகிற இன்ட்ரெஸ்ட் வந்து வரைய ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹாய் அம்மா, எப்படி இருக்க? ஹாப்பி பர்த்டே டு யூ. இன்றைக்கி அபிராமியோட காலேஜில் இருக்கோம் நாங்கள். நீ நிறைய தடவை நல்லா என்னை கவனிச்சிருக்க, எனக்கு வேண்டதெல்லாம் செஞ்சுருக்க. இவ்வளோ வருஷம் ஒரு அம்மாவுக்கு ஈக்குவலாக யாருமே இருக்க முடியாது. அபிராமி, எங்கள் ஆத்துக்காரர், நான் எல்லோரும் உனக்கு ஹாப்பி பர்த்டே விஷஸ் சொல்கிறோம்.
இது மாதிரி சும்மா ஒரு பேசுகிறதுல ஒன்றும் இல்லை. நான் உள்ளேருந்து சொல்கிறேன், அம்மானா அம்மா தான் ஸ்பெஷல். என்றைக்குமே வந்து ஸ்பெஷல் தான், ஸ்பெஷல் டே தான். ஸோ ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் டே இது. ஹாப்பி பர்த்டே. ஓகே, ஹாவ் அ வெரி கிரேட் டே. கிரேட் டேஸ் அஹெட் டு யூ. பாய் முத்தே. നമസ്കാരം അമ്മയമ്മ, നമസ്കാരം. ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യു. ഞങ്ങളിത് ഇപ്പോൾ കോളേജിൽ വന്നിരിക്കோம், அபிராமியோட காலேஜில் வந்திருக்கோம். கிராஜுவேஷன் டே நடக்கிறது. அவளுக்கு பிளெஸிங்ஸ் வேணும், உங்களோட பிளெஸிங்ஸ் தான் வேணும் அவளுக்கு. சரியா? ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாய், ஹாப்பி பர்த்டே கங்கா மாமி. இந்த பர்த்டே அன்றைக்கி உங்களை விஷ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாமியோட ஃபஸ்ட்டு அசோசியேஷன் வந்து நாங்கள்லாம் வித்யாவை பொண்ணு பார்க்க போகும்போது மாமியை ஃபஸ்ட்டு பார்த்தோம். மாமி வந்து ரொம்ப யங்காக அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக அங்கேயும் நடந்திருந்தா. ஒரு பொறுப்பான அம்மாவாக விளைய வந்தா. ஸோ மாமியோட ஃபஸ்ட் அப்பியரன்ஸே எங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிது. மாமிக்கிட்ட நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது, பட் யூனிக்காக 2 சொல்லணுன்னு நான் சொல்ல வந்தது வந்து, ஃபஸ்ட்டு மாமி வந்து தாராள மனசு வந்து மாமிக்கு ரொம்ப உண்டு. வச்சு கொடுக்கறதுல மாமியை யாருமே மிஞ்ச முடியாது. ஸோ மாமி வந்து பார்த்து எல்லாம் பண்ணுவாள். இன்ஃபேக்ட் ஒரு வாட்டி நாங்கள் கேஷுவலாக மாமி வீட்டுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி போயிருந்தோம். இப்போ மாமி எனக்கு ஒரு வெள்ளி குங்குமச்சொப்பு கிஃப்ட் பண்ணியிருந்தா, வச்சு கொடுத்தா. ஸோ அதில் வந்து அந்த குங்குமச்சொப்போட சுற்றி வர கொலுசு முத்து இருக்கும் நிறைய. ஸோ ரொம்ப யூனிக்காக அழகாக இருந்தது அது. ஸோ அது ரொம்ப பத்திரமாக நான் அதை வச்சுட்டுருக்கேன். சில பொருள்கள் சிலரை நினைவுபடுத்தும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அந்த குங்குமச்சொப்பு பார்த்தாலே எனக்கு கங்கா மாமி ஞாபகம் வரும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் அது. அதே மாதிரி வித்யா கல்யாணத்தில் வித்யாவோட நாத்தனார் குழந்தைலான பாப்பு ரிஷிகள்லாம் ட்ரெஸ்ஸு வாங்கியிருந்தான் மாமி. யூஸ்வலி பொண்ணாத்துக்காராக செலவு நிறைய இருக்கும்னு சொல்லி இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டா. பட் மாமி அதெல்லாம் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அது, அந்த கெஷர்லாம். அப்புறம் மாமி வந்து வித்யா, சுபாக்கு, அபிராமிக்கெலாம் பார்த்து இந்த முத்து மாலை இது எக்ஸசரிஸ்லாம் வாங்குவாள். வித்யா இது உனக்கு வாங்கியிருக்கேன்டி, சுபா உனக்கு இதை நான் மார்க்கெட் போனோடனே வாங்கினேன் அப்படிலாம் கொடுப்பாளா. அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அன்யூஷுவலாக இருக்கும் எனக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஓ இப்படிலாம் கூட பண்ணுவாளா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி மாமி வந்து வாத்துக்கு போயிட்டு நம்ம ஏதாவது ஒன்று பிடிச்சிது அப்படின்னு சொன்னோன்னா அதை புரிஞ்சுட்டு அடுத்த வாட்டி நம்ம வரும்போது அதை கண்டிப்பாக நம்மளுக்கு வாங்கி வச்சுருப்பா. ஸோ அந்த கெஸ்டர்லாம் மாமிக்கு உண்டு நிறைய. இன்னொரு இன்ஸ்பைரிங் குவாலிட்டி வந்து மாமி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். மார்க்கெட்டுக்கெல்லாம் மாமியே நடந்து போய் நான் பார்த்துருக்கேன். ஆட்டோலலாம் போகவே மாட்டா. நடந்து போய் எல்லா சாமானும் வாங்கி தூக்கின்னு வந்து எல்லாம் பார்த்து பண்ணி கொடுப்பா. குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய பண்ணி கொடுப்பா. இப்போல்லாம் நம்ம இன்டர்நெட் பார்த்து அது இது பண்ணுறோம். பட் மாமி வந்து அந்த காலத்துலேயே நிறைய மங்கையர் மலர் இதெல்லாம் பார்த்து நிறைய ரெசிபீஸ்லாம் பண்ணுவாள். எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஏனோ தானோன்னு எதுவுமே இருக்காது. ஆவக்காய் ஊறுகாயெல்லாம் அந்த கொண்டக்கடலையெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பா. இன்ஃபேக்ட் அது எங்கள் ஆத்தில் அடிதடி சண்டையே நடக்கும் அந்த ஊறுகாய்க்கு. அதே மாதிரி பெரண்டை தொக்கு, கொள்ளு பொடி, இது மாதிரி நிறைய யூனிக் திங்ஸ் மாமி பண்ணி வித்யா நிறைய எங்களுக்கு போட்டிருக்கா. ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாமே டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்தையும் பண்ணி தானே சாப்பிட்டுட்டு அப்படிலாம் இருக்க மாட்டா மாமி. எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அடுத்தவா சந்தோஷப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுவாள். ஸோ அது ரொம்ப யூனிக் குவாலிட்டி. ஸோ மாமி பற்றி சொல்லிகிட்டே போகலாம், சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. கண்ணனும் அதே மாதிரி அவர் இருக்கிற இடத்த ரொம்ப நல்லா வச்சுப்பார். அவர் ரொம்ப சில் பர்சன், கலகலன்னு வச்சுட்டுருப்பார். மாமி, சுபா, கண்ணன் இவாளெல்லாம் எங்களோட ஒரு பார்ட் மாதிரி எங்ககிட்டேருந்து அவளை பிரித்து பார்க்கவே எனக்கு தெரியாது. ஸோ இந்த பர்த்டே அன்னைக்கு மாமியை விஷ் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒன்ஸ் அகெயின் மாமிக்கு எல்லா விதமான சந்தோஷங்களும் தேக ஆரோக்கியமும் கடவுள் கொடுக்கணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணுறேன். நம்மெல்லாம் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுவோம், சில் பண்ணுவோம். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே கங்கா மாமி. ஹலோ மாமி, ஹாப்பி பர்த்டே டு யூ. நல்ல உடல் நலம், நீளாயுள், மன அமைதி, மன நிம்மதியோடு வாழ அந்த பகவானை நான் பிரார்த்திச்சுக்கிறேன். ஸோ இந்த நன்னாளில் உங்களை விஷ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து ரொம்ப ஆக்டிவ் நீங்கள். அண்ட் உங்கள் வேலைகளை எல்லாம் தானே செஞ்சுக்கிறேன். ஆற்று வேலையெல்லாம் ஃபுல்லாக நீங்களே செஞ்சுக்கிறேன். நல்லா ஆக்டிவாக இருப்பேன். ஒரு நேரம் கூட சும்மா இருந்து நான் பார்த்ததில்ல. ஏதாவது ஒரு காரியம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஊறுகாய் போடுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறதுன்னு நிறைய பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது ஒரு ரொம்ப பாராட்டத்தக்க குணம் உங்கள்கிட்ட. அண்ட் இந்த காலகட்டத்தில் 3 குழந்தைகளை நல்லா பெற்று வளர்த்து நல்ல சற்குணங்களோடு இந்த சொசைட்டிக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கிறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதுக்கு உங்களுக்கு நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அந்த பகவான் வந்து உங்களை நல்ல நீள ஆயுளோட நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். see you in ஹரிஷஸ் வெட்டிங். ஹாய், இங்கே வித்யாவோட அம்மாவோட 78th பர்த்டே. என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லிக்கிறேன். வித்யாவோட அம்மா மாதிரி ஒரு சுறுசுறுப்பான பர்சன் நம்ம எல்லாருமே பார்க்க முடியாது. இந்த ஏஜில் கூட துணி துவைக்கிறது, மற்ற டெய்லி கோர்ஸ் ஆஃப் ஒர்க்கு சொல்லிக்காமல் எல்லாத்தையும் செய்வாள். அது கூடாமல் டிஃப்ரெண்ட் ஊறுகாய் போடுறது எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஊறுகாயெல்லாம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அதெல்லாம் யாருமே அதெல்லாம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஊறுகாயெல்லாம். எங்கள் ஆஃபீஸில் ரொம்ப டிமாண்டு அந்த ஊறுகாயெல்லாம் எடுத்துகிட்டு போனேன். நான் சொல்லுவேன், நான் எங்கள் மாமியார் போட்ட ஊறுகாய் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு சொல்லுவேன். அவ்வளோ நல்லாயிருக்கும் ஊறுகாயெல்லாம். அந்த இதெல்லாம் அந்த படாம் முறுக்கு ஏதாவது பண்ணி கொடுப்பா இதெல்லாம் அடிக்கடி. நாங்கள் அங்கே போனால் ஏதாவது ஒன்று கூட கிடைக்கும். சும்மா கை வீசி அனுப்பவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று கொடுப்பா நல்லா போனாலே. அது மாதிரி மனசுலாம் யாருக்கும் வராது. அதுக்கப்புறமா வந்து ஹெல்த்தெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் டைமுக்கு சாப்பிடுங்க. நிறைய வாட்டி அப்சர்வ் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப லேட்டாக சாப்பிட்றேன். 1 o'clock 1 அது மாதிரிலாம் அசிடிட்டி ஆகும். காலையில் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். 2 இட்லி, ஒரு தோசை அது மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு 11 o'clock ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சுண்டல் அது மாதிரி சாப்பிட்டு ஆஃப்டர்நூன் வந்து நல்லா மீல்ஸ் சாப்பிடுவோம். ஹெல்த்தெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. போன்லாம் நல்ல ஸ்ட்ரென்த் வர மாதிரி உள்ள ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடுவோம். ஏஜ் ஆக நம்மளுக்கு போன்லாம் வீக் ஆகிடும். அப்போ ரொம்ப ஜாயின்ட்ஸ் பெயின்லாம் வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் சாப்பிடுவோம். அந்த ஸ்மால் அட்வைஸ் தான் வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. உங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் பர்த்டே வந்து நான் அந்த வீடியோ மூலமாக சொல்லுறது. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே மாமி. உங்களுக்கு நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ நான் அந்த பகவானை பிரார்த்திக்கிறேன். நம்ம எல்லோரும் ஹரிஷ் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக போவோம். அப்போது நீங்களும் வரணும். என்கேஜ்மெண்ட்டுக்கு உங்களால் வர முடியல, கண்டிப்பாக நீங்கள் வரணும். ஸோ உங்களுக்கு நல்ல ஹெல்த்துக்கும் நல்ல பீஸ் ஆஃப் மைண்டுக்கும் அந்த பகவானை பிரார்த்திக்கிறேன். ஹாப்பி பர்த்டே மாமி அகைன்.